விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சொல்றீங்களா? ஏசப்பா இந்த வருஷம் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன், நம்மை சுற்றிலும் மகிமையா இருப்பேன் ஏசப்பா நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசிக்கிறவங்க தேவன் சொன்ன அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கும். ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் உங்க இருதயத்துல கை வைத்து உங்களுடைய கண்களை ஏசப்பாவை நோக்கி ஏறெடுத்து பார்த்து உண்மையாக அவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நீங்க எனக்கு அக்கினி மதிலா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா என்னை சுற்றிலும் மகிமையாக நீங்க இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக நீங்க யுத்தம் பண்ணுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லி உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் சொன்ன அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நினைத்து பார்த்து சொல்லுங்க. அப்ப ஒரு நாள் எங்களை மறவாத தேவனே, அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களோட இப்பயும் உலாவி கொண்டிருக்கிறீங்களே, நன்றி ஏசப்பா. எங்களை சுற்றிலும் அக்கினியா இறங்கி வாங்கன்னு சொல்லி அவர் கேட்கலாமா? நான் ஆராதிக்கும் தேவன் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாகிலும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் தைரியமா சொல்லுங்க.